ஷை விஷ்ணு நாராயணன் பத்துமநாதர் திருப்பதி பாலாஜி ராமர். நான் எல்லா கணக்குலையும் இன்றைக்கி ஒரே கணக்கு இடுதேன். திருச்செந்தூர் முட்டாப்பே வேலை வாங்கிட்டு போயிட்டான். மன்னராட்சியில் ஆண்டவன் வேலை கொண்டு போயிட்டான். ஒன்றாச்சா? அடுத்து யானை சின்னம் கொடி பறக்கா. அப்போ இவனை வச்சு குத்தி கொடையை விடுவார். ரத்த பூமி சென்னை மெட்ராஸில் அரசியல்வாதி ஒன்றுக்கு கடிப்பான், ஒன்றுக்கு கொதருவான். உடால போட்டோமா குடல்லாம் பிச்சு. அந்த மாதிரி இப்போ இவன் கொண்டு போன வேலை செய்யும். வேலை கொண்டு போயிருக்கானா இல்லை? இப்போ ஆட்சியில் உட்கார போகிறான்ல. எப்படி? தாவேக்கா கட்சி டிவின்னா என்ன தெரியுதா? உலக நாடு டிவியில் பார்க்கணும். அதான் ஒன்று. தாவேக்கானா என்ன தெரியுமா? தவிச்சு கிடக்கிற மக்களை நான் தவிக்க விட போகிறோம்னு அவன் காட்டுதான். மன்னராட்சியில் ஆண்டவன்டா அவன் சொக்காரந்தே இப்போ உட்காந்துருக்கான். மன்னராட்சி ஆண்டானா திருச்செந்தூர் வேலை கொண்டு போயிருக்கானா இவன் சொக்காரந்தேன். எல்லாம் கரெக்டாக இந்த ஜெம்மத்தில் டச் பண்ணி உட்கார்றா. நான் உட்காந்துட்டான்டா. என் குடும்பம் பிள்ளைகளோட உட்காந்துருக்கேன்டா. நீயான்னு பார்ப்போம்டான்னு கடவுள் ஈஸ்வரன் பரமசிவன் எங்கள் அண்ணன் கணக்கு இட்டார். முக்கால் சாத்தியம் 8 ஓலைச்சோடு கணக்கு. இப்போ இந்த 2 பேக ஆத்மா அவன் செத்ததுக்கு எல்லாம் முடிச்சாச்சு. 2 பேகளை இப்போ அந்த 2 பேகளுக்குள்ள சாமான் வச்சுருக்கானா? வேலு சாமான், இவன் யானை சாமான். புரியுதா இல்லையாடா? யானை அது இயற்கையை அவர் படைச்சி விட்டார். அதை செயற்கையாக்கி இப்போ தூக்கிட்டு அலைதான். புரியுதா இல்லையா? யானை சின்னம் யானை மிதிச்சமான்னு நிற்கா. இப்போ ஏற்கனவே மதுரையில் கொடி சாஞ்சிச்சு. அப்போ அந்த அறிவுரை கொடுக்காரு. மதுரையில் கோட்டையில் தூக்கி நின்னானா. அடுத்தாப்புல 41 பேர் கொண்டானா. பிற ஒரு 5-6 டிக்கெட்டை கொண்டானா. அது இவன் 7 செம்மத்தி சேட்டை செஞ்சவன் இப்போ உக்காந்துருக்கான். உக்கார வச்சு இவனை அந்த வேல்கம்பும் யானை மிதிக்கிற கணக்கும் இப்போ சட்டப்பேரவை கணக்கில் உள்ள ஆடையில் ஆட்டி விட்டு ஒன்றுக்கு கடித்து கொதற விடுவான். எப்படி திரைப்படத்தில் நடித்தானோ அந்த மாதிரி தவி விடுவார். அந்த பவரை மூளை திருப்பி விட்டோன்னு உள்ளே தாவி போவான். ஒருத்தனுக்கு கடிப்பான். சட்டப்பேரவையை பூட்டுறா கணக்கு முடிஞ்சு வச்சா முக்கால்